உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். அவர் செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். அவர் செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, எல்லாம் நன்றி சொல்லுங்க. நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே. இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல். எல்லாம் நன்றி சொல்லுவோமா? நன்றி தகப்பனே, நன்மை செய்தவருக்கு நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம். அவர் செய்த நன்மை ஆயிரம், அவர் செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோமா? ஆண்டவரே, நீங்க செய்த நன்மைகள், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா.
கோட்டைக்குள்ள நம்மளை வைத்து எதிரி நுழையாமல் காத்து கொண்டிருக்கிறார். இரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். இரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மளை வெளியே மீட்டெடுத்தார். ஆமென். நம்ம இப்போ இருளின் அதிகாரத்தில் இல்லை, இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மளை வெளியே கொண்டு வந்தவருக்கு நன்றி சொல்லுவோமா? எந்த இருளுக்கும் நம்ம மேலே அதிகாரம் கிடையாது, நோய்க்கு நம்ம மேலே அதிகாரம் கிடையாது, எந்த பலவீனத்துக்கு அதிகாரம் கிடையாது, தரித்திரத்துக்கு நம்ம மேலே அதிகாரம் கிடையாது, எந்த பேய்க்கும் நம்ம மேலே அதிகாரம் கிடையாது. எல்லா இருளின் அதிகாரத்திலிருந்தும் நம்மளை மீட்டு எடுத்தவருக்கு எல்லாம் நன்றி சொல்லுங்க. நன்றி நன்றி நன்றி. எந்த இருளுக்கும் எங்கள் மேலே அதிகாரம் கிடையாது. ரிபாபாத ಶಗದಲರರಬ ಓ ರಿಬಾಹಸ್ ಮದನ ಹೋತ್ ಮೆಲಿ ಖರಬದುನ ಕಶೇಲೇಲೆ ஆத்மலோதனி மமர ஹாதோலே ரிக்கரபரபரப. எல்லா இருளுக்கும் எங்க மேல இருந்த அதிகாரத்தை எடுத்துட்டு எங்களை ஆளுகை செய்கிறவர்களா மாத்திட்டீங்களே, நன்றி சொல்றோம் ஆண்டவரே, நன்றி சொல்றோம். எங்களை ஆளுகிறவர்களா, எங்களை ரூல் பண்றவங்களா, எங்களை அதிகாரம் பண்ணுகிறவர்களா மாற்றினவருக்கு ஓரதரலர ஷகதரலரப அந்தகாரத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி அவருடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு, ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம் இந்த வேலையில. அப்பா நன்றி நன்றி. நம்ம தான் ராஜாக்கள், நம்ம தான் ஆசாரியர்கள், நம்ம தான் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக கூட்டம். ஓ ரபரபா. நம்ம தான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, நம்ம தான் பரிசுத்த ஜாதி, நம்ம தான் அவருக்கு சொந்தமான ஜனம். ரீபந்தல்லருரபலரபா. அவருக்கென்று நம்மளை வாங்கியிருக்காரு, அவருக்கென்று நம்மளை விலை கொடுத்து, அவருடைய ரத்தத்தை விலையாக கொடுத்து, அவருடைய உயிரையே விலையாக கொடுத்து நம்மளை மீட்டு எடுத்தவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. அப்பா நாங்க எல்லாம் உமக்கு சொந்தமானவர்கள், நாங்க உங்களுக்கு சொந்தமானவர்கள். நாங்க எந்த கடன் பிரச்சனைக்கோ, எந்த தரித்திரத்துக்கு, இதுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. வியாதிக்கு எதுக்கும் நாங்க சொந்தம் இல்லை, நாங்க உமக்கு சொந்தமானவர். எல்லாம் சொல்லுவோமா? நம்ம யாருக்கு சொந்தம்? நம்ம அவருக்கு சொந்தமானவர்கள், நம்ம அவருடைய உரிமை சொத்து, நம்ம அவருக்கு சொந்தமான ஜனம். ரிமல ஹஸ்மதுருலும். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் பார்க்குறோம். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஸ்தேவான் கொலை செய்யப்பட்டிருப்பார், இரத்த சாட்சியாக மரித்திருப்பார். அது 8வது அதிகாரம் ஆரம்பிக்கிறது. அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம், சாதாரண துன்பம் இல்லை, இதை நம்ம லைஃபோட கம்பேர் பண்ணிக்கணும். மிகுந்த துன்பம் இருந்துதான். அடுத்தது பார்க்குறோம், அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறி போனார்கள். நல்லா ஒன்றா இருந்தவங்கலாம் இந்த துன்பம் வந்ததுனால சிதறி போயிட்டாங்களாம். ஏன் சிதறி போனார்கள்னா, தேவபக்தி உள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மிகுந்த துன்பம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் சிதறி போகிறார்கள், சீஷர்கள் சிதறி போகிறார்கள். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்தேவானை அடக்கம் பண்ணிட்டு ஒரு பக்கம் ஜனம் துக்கமாக இருக்கிறாங்க, துக்கம் கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா ஒரு அன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்திற்கு சொல்லப்போனால் ஒரு இலவு வீடு மாதிரி இருந்தது, ஒரு இலவு வீடு மாதிரி நம்புறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு பயங்கரமான சூழ்நிலை. இங்கே பாருங்க, ஏன்டா இவங்க சிதறி போனார்கள்னு பார்த்தா 3வது வசனம் சொல்லுது, சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து வீட்டுக்குள்ளே, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே நுழைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே நுழைய ஆரம்பிச்சனால தான் இவங்க வீட்டை விட்டு ஓடுறாங்க, தேசத்தை விட்டு ஓடுறாங்க, எல்லாம் சிதறி போகிறத பார்க்குறோம். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய், அவங்கள வீட்டுக்குள்ளே போய் வலுக்கட்டாயமாக அவங்கள பிடிச்சி அவங்கள இழுத்துட்டு, ஸ்திரீகளை ஜென்ஸை மட்டும் இல்லை ஸ்திரீகளையும் பிடிச்சி இழுத்துட்டு போய் காவலில் போடுறாங்க. அப்போ அவங்க வீட்டில் இருந்த குழந்தைகளோட நிலைமை என்ன? சபையை
பாழாக்கி கொண்டிருந்தான். சபை பாழாகி கொண்டிருந்தது. ஆனால் நாங்கள் யோசிச்சு பாருங்க, எனக்கு அடுத்த வசனம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த வசனம், சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். சிதறி தான் போனாங்க ஒழிய ஆண்டவர் விட்டு யாரும் பதறி போல பாருங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, சிதறி போனாங்களே, இந்த போன ஜனங்க அழுதுட்டு போலங்க, ஆண்டவர் முறுமுறுத்துட்டு போலங்க, இல்லை புலம்பிட்டு போலங்க. இந்த ஜனம் போற வழியில சுவிசேஷத்தை பிரசங்கித்துட்டு போறாங்க, ஆண்டவருடைய வசனத்தை பிரசங்கித்துட்டு போறாங்க. என்ன ஒரு இருதயம்! இன்னைக்கு இதுதான் நமக்கு வேணும். உண்மையான கிளாப் பண்ணுங்களா அவங்களுக்கு, அவங்க எல்லாருக்கும் கிளாப் பண்ணுங்க. அந்த கூட்டம் செதறி போனா கூட சுவிசேஷம் சொல்லிட்டே போகுதுங்க. உயிரை காப்பாத்திக்க ஓடுற கூட்டம் தாங்க. என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு குடும்பமா ஓடினாங்களான்னு தெரியாதுங்க. ஆனால் போகிற வழியிலங்க அவங்க ஆண்டவரை பற்றி சொல்லிக்கிட்டே போனாங்க. ஏய், உன் வாழ்க்கையே இப்படி இருக்குது, நீ என்னையா பிரசங்கிக்கிற அப்படின்னா அதுக்கு கேட்கல. என் கர்த்தர் நல்லவரியா, என்னை சுற்றி என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் என் கர்த்தர் நல்லவரியா, அவரை பிரசங்கிக்கிறத நான் விடவே மாட்டேயா, நான் பிரசங்கித்து கொண்டே இருப்பேயா அப்படின்ற ஒரு ஆண்டவரோட உறவு பாருங்க. பயம் இல்லை, கர்த்தர் மேல இருக்கிற பயத்தில் அவங்க பிரசங்கித்துட்டு போல அவர் ஆண்டவர் அந்த அளவுக்கு நேசிச்ச கூட்டங்க அந்த கூட்டம். அவங்க அன்பை வெளிப்படுத்தினாங்க. இங்க பாருங்களேன், வசனத்தை பிரசங்கித்தார்கள். அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அல்லேலூயா! இவங்களாம் மிகுந்த துன்பத்தோட ஓடினவங்க. இவங்க போய் என்னமா பண்றாங்க? மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிறார்கள். அல்லேலூயா! அவன் தாங்க ஆண்டவரோட பிள்ளை. நம்ம தாங்க ஆண்டவரோட பிள்ளை. இவங்க மிகுந்த துன்பம் உபத்திரவம் எல்லாம் இருக்குதுல்ல, ஏன் தெரியுமா? இவங்க கிட்ட இருக்கிற சந்தோஷம் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கிடுன்னு சாத்தான் என்ன பண்றான்? இவனை எப்படியாச்சும் துக்கத்தில் அடக்கிடலாமா, துக்கத்தில் போட்டுடலாமான்னு யோசிக்கிறான். ஆனால் அப்படி இல்லை. இந்த கூட்டம் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு இந்த கூட்டம் ஓடி போய் அது எந்த துன்பமோ எந்த பிரச்சனையோ எதுவோ அதெல்லாம் கண்டுக்காம அங்கே நின்று கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கித்து தேவனுடைய வார்த்தைகளை பேசி அந்த இடத்துல அற்புதங்களை அடையாளங்களை செய்து அங்கே ஒரு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கிற கூட்டம். அல்லேலூயா! யோசிச்சு பாருங்க, மிகுந்த சந்தோஷத்தில் இருக்கிற அவங்க சூழ்நிலையில் அவங்க இருதயத்தில் சந்தோஷம் இருந்துச்சு. சூழ்நிலையில் வேணா இருக்கலாம், சூழ்நிலைகள் வேற மாதிரி இருக்கலாம், ஆனால் அந்த உள்ள இருந்த சந்தோஷத்தை கர்த்தருக்குள் களி கூறுறதுல அவங்க காத்து கொண்டதுனால இவங்க போற இடத்துல மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கினார்கள். இந்த மிகுந்த சந்தோஷம் எங்க திரும்ப ஆரம்பிக்குது? தேவனுடைய வார்த்தையில் ஆரம்பிக்குது. பிரசங்கிக்கிறார்கள், வார்த்தையை அனுப்பி அவர் குணமாக்குகிறார். தேவனுடைய வார்த்தையில தாங்க அற்புதம். எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை எடுத்து தியானிக்கிறீங்களோ அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும். இவங்க இருந்த சூழ்நிலை மாறியது. அந்த பட்டணத்திலே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் வந்தது. அல்லேலூயா! நான் சொல்றேன், அப்ப நம்ம இருக்கிற தெருவில், நம்ம இருக்கிற ஏரியாவில், நம்ம இருக்கிற நகரத்தில், இந்த சிட்டியில் நம்மளால தான் மிகுந்த சந்தோஷம் வரப்போகுது. நாம தான் சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிறவர்கள். ஆமென். இந்தியாவுக்கே நம்மளால தான் சந்தோஷம், ஆண்டு பிள்ளைகளால தான் சந்தோஷம். எதனால் எப்படிங்க வருதுங்க? எப்படிங்க வரும் இந்தியாவுக்கு சந்தோஷம்னா தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிங்க. எந்த அளவுக்கு ஃபோன் கால் வருதா, யாராவது மாட்டினா விடாதீங்க, ஆண்டவருடைய வார்த்தையில் பிரசங்கிங்க. ஒரு பிரசங்க பீடம் தான் அவசியம்னு கிடையாது.
நான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இங்கே பிரசங்கம் பண்ணுறேன். என் ஃபோன் காலில் எத்தனை பிரசங்கம் தனிப்பட்ட நபர்களுக்கு பண்ணுறேன்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். ஃபஸ்ட்டு இந்த வசனம் நமக்கு மினிஸ்ட்ரி பண்ணுது. இந்த வசனம் என்ன கொட்டிச்சு, எனக்கு புத்தி சொல்லுது. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்கிட்ட ஒன்று பேசுனதை தான் உங்ககிட்ட. அதே மாதிரி தான் வசனத்தை எடுங்க. அன்றைக்கி உங்ககிட்ட ஆண்டு ஒன்று பேசுவார். அன்றைக்கி யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணுவான், விட்டுறாதீங்க அந்த ஆளை. ஃபோனில் வசனத்தை சொல்லி என்ன பண்ண முடியுமோ பேசிடுங்க. இங்கே தான் நம்ம பார்க்குறோம். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஆரம்பம் எப்படி இருந்துச்சு பாருங்க. ஆரம்பம் ஒரு மாற்றமே வருமா? படித்து பார்த்தேன், நான் படித்து உங்களுக்கு சொன்னேன் அழகா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து இப்படி ஒரு மாற்றம் வருமானா 8வது வசனத்துக்குள்ளேயே எவ்வளோ பெரிய மாற்றம். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் அப்படி ஏதாவது இருக்குதா? வசனத்தை எடுங்க. வசனத்தை எடுத்து யாருக்காவது பிரசங்கிக்கணுமா பிரதர்? இல்லை. இப்போ நான் என்னம்மா செய்கிறேன்? வசனத்தை எடுக்கிறேன், எனக்கே நான் பிரசங்கம் பண்ணுறேன். எனக்கு நான் பிரசங்கம் பண்ணுறேன். வசனத்தை எடுக்கிறேன், எடுத்து எனக்கு என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரத்துக்கு நான் பிரசங்கம் பண்ணுறேன். எனக்கு வர வெளிப்பாடுகள் முதல்ல யாருக்கு தெரியுமா தேவையாக இருக்குது? என் ஆவி, என் ஆத்துமா, சரீரத்துக்கே தேவையாக இருக்குது. இங்கே மினிஸ்ட்ரி நடக்காட்டி, ஒரு வேதத்தை பற்றின வெளிப்பாடு எனக்கு உண்டாகாட்டி, அது நான் பேசும்போது மற்றவங்களுக்கு ஊழியம் செய்யாது. எனக்கு முதல்ல அது எனக்கு ஊழியம் செய்யணும். தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்ன குத்தணும், என்ன கொடாயணும், எனக்கு அது மினிஸ்ட்ரி பண்ணணும். எனக்குள்ளே இருக்கிற அன்வான்ட் திங்ஸை அது எடுக்கணும், அது எனக்கு ஊழியம் செய்யணும். அப்போ தான் நான் மற்றவங்களுக்கு ஊழியம் செய்ய முடியும். இங்கே அதுதான் நடந்துச்சு. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம், சீமோன் என்ற பேர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாய வித்தைக்காரனாக இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். ஹல்லேலூயா. அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதினால் அவனை மதித்து வந்தார்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். இங்கே பாருங்க, நம்ம கடவுளுடைய வல்லமையை காட்டாத வரைக்கும் இந்த உலகத்தின் வல்லமையை பெருசாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த கடவுளுடைய மிகப்பெரிய சக்தியை அவன்தான் நம்பிக்கிட்டு இருந்தாங்களாம். ஆனால் என்னைக்கு கடவுளுடைய வார்த்தையின் சக்தி வெளிப்பட்டுச்சோ, அந்த மாதிரி வெளியே பிரமிப்பாக பார்த்துட்டு இருந்துச்சுல, அதுவே இதை பிரமிப்பாக பார்க்குதுச்சு. அது தேவனுடைய வார்த்தையின் வல்லமை. அது வரைக்கும் பிரதர் உலகம் பயங்கரமாக இருக்குது பிரதர், உலகத்தை பற்றிலாம் உங்களுக்கு தெரியாது, சின்னு எங்கேயோ போயிடுச்சு. ஐயோ, உலகத்தின் காரியங்கள்லாம் ஜனம் வேற ஒன்றை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பிரதர். இதுதான் பெரிய சக்தி. அது ஸ்போர்ட்ஸாக வச்சுக்கோங்க, சினிமாவாக வச்சுக்கோங்க, அது என்னமோ எக்ஸோ ஒய்யோ சட்டை சொல்கிறோம்ல, இதை ஓவர்டேக் பண்ண முடியுமா கிறிஸ்துவ உலகம்? இப்போ ஜனங்கள்லாம் வேற ஒன்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாய வித்தைக்காரன் சீமோனை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆஹா ஓஹோன்னு ஜனம் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கு. கிறிஸ்துவை பார்க்க வைக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம். இந்த டைம்லலாம் பிரதர் ஊழியம் செய்கிறது, உங்களை யாருங்க ஊழியம் செய்ய சொன்னா? உங்களுக்குள்ளே இருக்கிறவரை ஊழியம் செய்ய வச்சுருங்க. நம்ம ஊழியம் செஞ்சால் எதுவும் மாற போகிறதே இல்லை. நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஊழியம் செய்ய வச்சோன்னா, நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை ஊழியம் செய்ய வச்சோன்னா, அதுதான் இங்கே நடந்தது. அங்கே பார்த்துட்டு இருந்த கூட்டம் அப்படியே திரும்பி இந்த பிலிப்புவை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆண்டவரை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ பெரிய மாற்றம். இன்னொன்று, அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்த அவனுமே பிலிப்புக்கிட்ட வந்துட்டான். இந்த உலகத்தை நம்ம சொல்கிறோம், உலகம்லாம் வேற ஒன்றை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு. அங்கே வேற ஒன்றை பார்த்துக்கிட்டு இருக்கிறத ஆண்டவரை பார்க்க வைக்கிறது, திருச்சபையை பார்க்க வைக்கிறது கர்த்தருடைய வசனம்.
கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் போதிக்க எடுத்து தியானிக்க இது ஏதோ ஒரு நாட்டில் வர எழுப்புதல் இல்லை, ஒரு சபையில் வர எழுப்புதல் இல்லை, ஒவ்வொரு தனிப்பட்ட கிறிஸ்தவ ஆண்டோட பிள்ளைகளுக்குள்ளும் வர வேண்டிய எழுப்புதல். ஸோ இந்த உலகம் நீங்கள் பார்க்குறனால இப்படி ஒரு மாற்றம் வருமா, இப்படி ஒரு சேஞ்ச் வருமா? நெக்ஸ்ட்டு சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் நான் சொல்கிறேன், முதல்ல நம்ம வாழ்க்கைக்கு வரேன் பிரதர். என் வாழ்க்கையில் இப்படி ஒரு சேஞ்ச் வருமா, ஒரு மாற்றம், ஒரு பெரிய மாற்றம் வருமானா வருது. ஆண்டோடைய வார்த்தை அதை தான் சொல்லுது. அப்படி மாற முடியும். நான் சொல்கிறேன், ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் நம்ம தேசத்தில் வரும். இன்றைக்கி இந்த உலகம் கிரிக்கெட்டை, நான்லாம் கிரிக்கெட்டை பார்த்தவன், காலையில் 1 டே மேட்ச் போட்டாங்கன்னா நைட்டு வரைக்கும் வெறியன் கிரிக்கெட்டு பார்க்குறதுக்கு. இன்றைக்கி போய் பார்க்கறது கிடையாது. ஏன்? ஆண்டோடைய வார்த்தை மாற்றிச்சு. ஒரு காலத்தில் வேற ஒன்றை பார்த்துக்கிட்டு இருந்தோம், சினிமா இழுத்துச்சு, வேறு பாவ காரியங்கள் இழுத்துச்சு. இன்றைக்கி என்ன ஆச்சு? நம்ம என்ன பண்ணுறோம்? அதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி ஆண்டவரை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்ல. அதெல்லாம் நமக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? இது ஒரு தேசத்திலேயே உண்டாக போகிறது. உலகம் முழுக்க கிரிக்கெட்டை பாருங்கள். ஒரு டைமில் ஒரு ஐபிஎல் மேட்ச்சு, ஒரு கிரிக்கெட்னா ஒரே டைமில் 50 கோடி 100 கோடி பேர் பார்க்குறாங்களாம். ஆண்டுடைய வசனத்தை பிரசங்கிக்கிற வசனத்தை கோடிக்கணக்கான ஜனங்கள் பார்க்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. கோடிக்கணக்கான ஜனங்கள் வியூஸில் பார்க்க போகிறாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள். பிரசங்கத்தை இன்னைக்கு ஆண்டோடைய பாடல்களை கேட்குறாங்க, நிறையா கோடியில் கேட்குறாங்க. தேவனுடைய வார்த்தைக்காய் ஏங்குகிற ஒரு கூட்டம் வரப்போகிறது. கோடிக்கணக்கான ஜனங்க ஆண்டுடைய வார்த்தையை, பிரசங்கங்களை கேட்க போகிறாங்க. அந்த பிரசங்கத்தை கேட்க தான் அந்த எப்பேற்பட்ட பட்டணமாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருக்கட்டும், அது எல்லாவற்றையும் ஆண்டவர் தலைகீழாக மாற்றி போடுகிறார். ஆமென். இங்கே பாருங்கள், அடுத்தது நம்ம பார்க்குறோம் 18வது வசனம். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தரலப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்து கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடே கூட நாசமாய் போக கடவது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. இங்கே பாருங்க, இந்த சீமோன் உபதேசத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தவர் தான். ஆனால் இவருக்கு என்ன ஆயிடுச்சு? இப்போ பேதுரு பிலிப்பு எவ்வளோ அற்புத அடையாளங்களை செய்தார், ஆனால் யாரையும் ஆவியில் நடத்தலை. ஆவிக்குரிய அபிஷேகம், பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தை யாருமே பெற்றுக்கொள்ளலை. இங்கே பேதுரு வராரு. பேதுரு வந்தவொடனே அவர் கையை வச்சவொடனே எல்லாரும் அபிஷேகத்தினால நிரம்பினோடனே, அந்த அதிகாரம் எனக்கு வேணும், இந்த பணத்தினால அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளலாமா? நான் ஒன்று சொல்கிறேன், ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு, இன்னொரு ஊழியக்காரங்களை பார்க்குறீங்க, அந்த ஊழியக்காரர் மாதிரி ஆயிடலாமா? அந்த ஊழியக்காரர் அழகாக பிரசங்கம் பண்ணுறாரு, அவரை மாதிரி பிரசங்கம் பண்ணலாமா? இந்த அக்கா நல்லா பாடுறாங்களே, இந்த மாதிரி நம்ம பாட ஆரம்பிச்சிடலாமா? இது எப்படி நம்ம சுதந்திரிக்கலாம்? இந்த மாதிரி எப்படி ஆகலாம்? அவங்க செய்கிறாங்களே, நம்ம செய்யலாமா? அப்படின்ற மைண்ட் செட்டில், ஊழியத்தில், ஆண்டவரோட உறவுல போயிடாதீங்க. சீமோன் ரட்சிக்கப்பட்டார் தான், வசனத்தை கேட்டார் தான், அவர் ஞானஸ்நானமும் பெற்றார், ஆண்டவர் பிள்ளைய ஆனார் தான். ஆனால் என்னன்னா, அவருக்கு வேதத்தை குறித்த அறிவு இல்லை, சரியான போதனை இல்லை. அதனால் அவர் என்ன நினைக்கிறாரு? இப்படி நடக்குதுப்பா, உடனே எனக்கு அது கிடைக்கணும்பா அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு? உங்கள் மேலே இருக்கிற தரிசனம் என்ன? நீங்கள் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறீங்க? உங்களுடைய டிசைன் என்ன? உங்களை அழகாக ஆண்டவர் எப்படி வரைஞ்சிருக்கிறாரு? அவர் உள்ளங்கையில் உங்களை எப்படி வரைஞ்சி வச்சிருக்கிறாரு? உங்கள் வாழ்க்கையை குறித்த பிளான் அவர் உள்ளங்கையில் எப்படி இருக்குது? அதை பாருங்கள். உங்கள் மேலே எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை பாருங்கள். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தத்தை பாருங்கள். உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்தை பாருங்கள். உங்கள் மேலே இருக்கிற அழைப்பை பாருங்கள். இன்றைக்கி நிறைய வாலிப பிள்ளைங்க என்னம்மா செய்கிறாங்க? அவங்க மேலே இருக்கிற அபிஷேகத்தை பார்க்குறதில்ல, அவங்க மேலே இருக்கிற அழைப்பை பார்க்குறதில்ல.
மற்றவங்க மேலே இருக்கிற அழைப்பை பார்க்குறோம், மற்றவங்க மேலே இருக்கிற அபிஷேகத்தை பார்க்குறோம். அது கொஞ்சம் நல்லா இருக்கே, நம்ம அவனாக மாறிடலாமா, இல்லை நம்ம அவளாக மாறிடலாமா? இங்கே பாருங்க, உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், என் சமூகம் உனக்கு முன்பாக போகும் அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு வச்ச பாதையில் தான் உங்களுக்கு முன்னாடி போயிட்டு இருப்பார். நீங்கள் போகிற ஒரு பாதையில் அவர் முன்னாடி போவாரா? பிரதர், நான் போகிற பாதையில் ஆண்டவரை காணும் பிரதர். செக் பண்ணணும், நம்ம ஆண்டவர் வச்ச பாதையில் போகிறோமா? நமக்கு கொடுக்கப்பட்ட பாதையில் அவர் சமூகம் முன்னாடி போகும், அவர் கூட நிற்பார், அவர் நமக்காக எல்லா காரியங்களையும் செய்வார். எதுவுமே கிடைக்காத மாதிரி இருக்கா? செக் பண்ணணும். நம்ம ஆசைப்பட்டு போகிற பாதையில், நம்ம கவர்ச்சியில் மயங்கி போகிற பாதையில் ஆண்டவர் சமூகம் முன்னாடி இருக்காது. வேதம் சாட்சி. அந்த பாதையில் போனால் கண்ணையும் குருடாக்கி கீழே விழ தண்ணி என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாயின்னு கூட கேட்பார். ஸோ அந்த நிலைமைக்கெல்லாம் போகாமல் நம்ம ஆண்டவர் நமக்கு என்ன வச்சிருக்கிறாரு, இவருக்கு அதுதான் நடந்துச்சு. இவர் பார்க்குறாரு, ஆஹா இந்த பேதுரு கையை வச்சவன ஒரு அபிஷேகம் வந்து எல்லாம் பெற்றுக்கொள்கிறாங்கப்பா. ஆனால் அந்த பேதுரு அதற்காக என்னென்ன சாக்ரிஃபைஸ் பண்ணார். நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறது வேறு, அது எல்லாருமே சுதந்திரிக்கலாம். ஆனால் ஆசீர்வாதத்துக்குள்ள ஜனங்களை நடத்துகிறவர்கள் தனிப்பட்டவர்கள். பரிசுத்த ஆவியானவர் எல்லாரும் பெற்றுக்கொள்ளலாம், எல்லாருக்கும் எல்லா மேலேயும் பரிசுத்த ஆவியான அபிஷேகம் இருக்குது. ஆனால் எல்லாராலையும் பரிசுத்த ஆவியானவரை இன்னொருத்தவங்க லைஃப்பில் ஃபில் பண்ண வைக்க முடியாது. வரங்கள் எல்லாமே நம்ம அனுபவிக்கலாம், ஆசீர்வாதங்கள் அனுபவிக்கலாம், எல்லாமே செய்யலாம். ஆனால் மற்றவர்களை நடத்துவது இருக்குது தெரியுமா? மோசே, யோசுவா அவர்களெல்லாம் நடத்தினவர்கள், ஜனங்கள் அனுபவித்தார்கள். இன்றைக்கி ஊழியக்காரங்களையும் சொல்கிறேன், நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. இன்றைக்கி நான் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டேன், இதில் ஆசீர்வாதிக்கப்பட்டுட்டேன்னா நம்ம என்ன செய்கிறோன்னா, எப்படி நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற முடியுன்றதை நம்ம பார்க்கணும். இப்போ என் மேலே அபிஷேகம் இருக்குது, நான் இன்றைக்கி நேற்று ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்றதுனால நான் உடனே எல்லா காரியங்களும் எனக்கு தெரியும்னு கிடையாது. அதனால தான் அவனுக்கு எப்படி அதை ஆண்டவரோடு உள்ள உறவில் தான் வரங்களும் ஆசீர்வாதங்களும் செயல்படுகிறது. இவனுக்கு அது தெரியல. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே அவன் என்ன பண்ணிட்டான், உடனே எனக்கு அடுத்தது என்ன அப்படின்ட்டு போயிட்டான். அதனால தான் பேதுரு அவனை கடிந்து கொள்ளுகிறார். ஸோ நம்மளும் ஆசீர்வதிக்கப்படணும், மற்றவர்களையும் ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்துகிறவர்களாக மாறணும். பட் அதுக்கு நம்ம சில கடந்து வர பாதைகள் இருக்குது. ஆண்டவரோடு உறவே இல்லாமல் ஏதாவது ஒன்று செஞ்சிடலாமான்னா செய்ய முடியாது. இவனுக்கு இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிறான் தான், ஆனால் ஆண்டவரோட உறவு இல்லை. நான் நல்லா சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆகுதில்ல, நம்ம லைஃப்பில் கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல், ஒரு வெளிப்பாடு இல்லாமல் ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. நான் சொல்ல வர்றது அதுதான். ஒரு வெளிப்பாடு இல்லாமல், உங்களுக்கு அங்கே ஒரு வெளிப்பாடே கிடைக்காம ஒரு காரியத்தை செஞ்சிடாதீங்க. உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம்.